अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुह व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाह व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैता अला इब्राहिम व अला आलि इब्राहिम इन्नका हमीदुम मजीद रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल अज़ीज़ अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम इन्नश शिर्क ला यग़फ़िरु ज़ुनूब इल्लल्लाह वक़ाल नबी सल्लल्लाहु अलैहि वஸல்லம் ஐயுஷ்ரிக பிஹி ஐயுஷ்ரிக பிஹி. எல்லாம் வல்ல ஏகன் அல்லாஹின் அருமை நல்லடியார்களே, புனிதமான இந்த இறையாலயத்தில் புனிதமான ஜும்மாவுடைய வணக்கத்தில் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஒரு ஆரம்ப நேரத்திலே அல்லாஹ் வந்து சேர்த்திருக்கிறார். அதனுடைய நன்மைகளை விளங்கியவர்கள், ஜும்மாவுடைய மேன்மையான வணக்கத்தினுடைய செயல்பாடுகளுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய நற்கூலியை விளங்கியவர்கள் அதை ஆரம்ப நேரத்திலே வந்து விடுகிறார்கள். அல்லாஹ் நமக்கு அருள் செய்திருக்கிறார். ஏனென்றால் காலம் தாழ்த்தி வருவது நம்முடைய ஒரு செயல்பாடாகவே ஆகியிருக்கிறது. ஜும்மாவுடைய இறுதி நேரத்திலும் பலர் வந்து கூடி வருகிறார். ஆனால் திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அறிவிக்கின்ற போது யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்அத்தி ஃபஸ்ஸவு இலா ஸிக்ரில்லாஹி வ தருல் பைஅ ஸாலிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன் ஃபைதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தஉ மின் ஃபத்லில்லாஹ் வذ்குருல்லாஹ கதீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன். வெள்ளிக்கிழமை தினத்தன்று பாங்கு சொல்லி ஜும்மாவிற்காக அறைகோல் விடுத்து அழைக்கப்பட்டால் உங்களுடைய எல்லா விதமான கொள்வினை கொடுப்பினை வேலை வெட்டி அத்தனை விட்டுவிட்டு அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக சென்று விடுங்கள் என்று அல்லாஹ் அறிவிக்கிறார். இது அழுத்த திருத்தமாக யோமுல் ஜும்மா என்கக்கூடிய வெள்ளிக்கிழமை அத்தியாயத்தில் 62வது வசனம் அத்தியாயம். 114 அத்தியாயங்களில் வெள்ளிக்கிழமை அத்தியாயம் 62. அதில் இறுதி 3 வசனங்களில் அல்லாஹ் தஆலா அறிவிக்கக்கூடிய முக்கியமான கருத்துகளில் வெள்ளிக்கிழமை பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் எதனிலும் ஈடுபடக்கூடாது. உங்களுடைய எந்த தொழில் துறையானாலும் அவைகளை விட்டு அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக வந்துள்ளது. எத்தனையோ கடமைகள் இருக்கின்றன. எல்லா கடமைகளோட இதை அல்லாஹ் மிக வலியுறுத்தி சொல்கிறான். வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தொழுகை, ஈதுடைய தொழுகை இருக்கிறது. ஆண்டுக்கு 2 நாள் செய்யக்கூடிய ஹஜ் பெருநாள் தொழுகை, நோன்பு பெருநாள் தொழுகை, அதை கூட இந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லப்படவில்லை. எல்லாரும் தொழுகுங்கள் என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆனால் அதை கூட நீங்க கட்டாய கடமையாக செய்து ஆகிவிட வேண்டும் என்பதாக வலியுறுத்தவில்லை. ஆனால் இந்த ஜும்மாவுடைய தொழுகையை அந்த அளவுக்கு அல்லாஹ் வலியுறுத்துகிறார். அது மட்டுமல்ல, அது அடுத்த வசனத்தில் வெள்ளிக்கிழமை தினத்தன்று பூமியில் தொழுகை நிறைவேறிவிட்டு விட்டால் நீங்கள் விரைந்து சென்று உங்களுக்காக அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய நல்ல ஆதாரங்களை, அவன் விதித்திருக்க பரக்கத்துகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். சிலர் வேடிக்கைகள் வினோதங்களை கண்டு அதிலே அமிழ்ந்து விடுவார்கள் என்றும் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு பல்வேறு விதமான வினோதங்கள், ஒலிம்பிக் போட்டிகளிலே, பல்வேறு விதமான காலச்சோதனைகளிலே அவர்கள் ஈடுபட்டு உண்மையான அல்லாஹுடைய இந்த வணக்கத்தை மறந்துவிடக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார். இதற்கு மாற்றமாக அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்காக நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பினை தந்திருக்கிறான். அல்லாஹ் செய்த அருளாக அல்லாஹு தஆலா சற்று முன் ஓதி காண்பித்த யா அய்யுஹல்லதீன ஆமனூ உத்குலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா என்கக்கூடிய இந்த அத்தியாயத்தில் வசனத்தில் நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று சொல்கிறார். இஸ்லாமிய மார்க்கத்திற்குள்ளே முழுமையாக இணைந்து கொள்ளுங்கள், நுழைந்து விடுங்கள் என்று சொல்கிறார். அப்படி இஸ்லாத்திலே முழுமையாக வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அருள் குர்ஆன் சொல்லப்பட்டவைகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டவைகளையும் நான் பேணி நடக்க வேண்டும். அந்த வகையில் தான் இந்த அல்லாஹு தஆலா
வெறுக்கக்கூடிய, அவன் கடுமையான ஒரு குற்றமாக சொல்வது இணை வைத்தல், ஷிர்க். ஷிர்கின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் என்று சொல்கிறார். இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு ذُنُوبَ أَن يُشْرَكَ بِهِ وَيَغْفِرُ مَا دُونَ ذَلِكَ لِمَن يَشَاءُ وَمَن يُشْرِكْ بِاللَّهِ فَقَدِ افْتَرَى إِثْمًا عَظِيمًا. அல்லாஹ் என்பவன் எல்லா பாவங்களையும், மனிதருடைய பாவங்களையும் அவர்கள் மன்னிக்கு கேட்கின்ற பொழுது மன்னிக்கிறார். ஆனால் ஒரு பாவத்தை அவன் மன்னிப்பதில்லை. மனிதர்கள் கொலை, கொள்ளை, கூத்தாட்டு, இன்னும் எத்தனை விபச்சாரம், இன்னும் எத்தனை வகையான பாவங்களை மனிதர்கள் செய்திருந்தாலும் மனமுருகி அல்லாஹ்விடத்திலே வந்து, அல்லாஹ்வே நீ மன்னித்து விடு, நான் தவறுதலாக இதை செய்துவிட்டேன், உன்னுடைய அருள்கரம் கொண்டு எங்களை மன்னித்து அருள்வாயாக என்று கசிந்துருகி, இதயம் கசிந்து, கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தோடி வந்தால் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். ஆனால் ஒரு பாவத்தை நான் மன்னிப்பதில்லை என்று சொல்கிறான். அது என்ன பாவம்? ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல். அல்லாஹ்வுக்கு இணை என்று சொன்னால் அல்லாஹ்வை போல இன்னொருவர் உண்டு. அல்லாஹ் செய்யக்கூடிய எல்லா தன்மைகளும் அவரும் செய்வார். உயிர் கொடுத்தல், எடுத்தல், பாதுகாத்தல், பக்குவப்படுத்துதல் எல்லாமே அல்லாஹ் செய்வதைப் போல இன்னொருவருக்கு செய்வார் நம்பினால் அதுதான் ஷிர்க், இணை வைத்தல். இந்த இணை வைத்தல் என்கக்கூடிய இந்த பாவத்தை முற்றிலுமாக அல்லாஹ் வெறுப்பது மட்டுமல்ல, நான் மன்னிப்பதில்லை என்று சொல்லுகிறார். 2 பாதங்கள். அதுவும் எப்படி? மரண நேரத்தில் கேட்கக்கூடிய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. காலமெல்லாம் வாழ்ந்து 50-60 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பார், ஏன் 70-80 ஆண்டுகளும் வாழ்ந்திருப்பார். காலமெல்லாமே தவறிலே இருந்துவிட்டு கடைசி நேரம், மரணத்துடைய நேரம், அதாவது தொண்டை குழி பக்கத்திலே அந்த ரூஹு எடுக்கப்படக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ்வே என்னை மன்னித்து விடு என்றால் மன்னிப்பதில்லை. 2 மனிதர்களை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. ஒன்று, காலமெல்லாம் பாவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவன் மன்னிப்பு கேட்கிறான். அதே போல இன்னொன்று, மரணத்துடைய நிலை வந்தவரும் மன்னிப்பு கேட்கிறார். இந்த இருவரை தவிர்த்து மற்ற ஏனைய எல்லோரும் அல்லாஹ் மன்னிக்கிறார். அவர் எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் மன்னியா, இன்னல்லாஹ் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கும் கிருபையாளராக இருக்கிறார். திருமறையுடைய தொடக்கமே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் அருள் கொண்டு தொடங்குகிறோம் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. அவன் அருளாளன், அன்புடையவன், பாதுகாக்கக்கூடியவன், பரிபாலிக்கின்றவன், எல்லா ஆற்றல்களும் வலிமையிலும் மிக்கவன் அல்லாஹ். அவன் எல்லாவற்றையும் மன்னிக்கிறான். ஆனால் ஷிர்க் என்று சொல்லப்படக்கூடிய இணை வைத்திலே அல்லாஹ் மன்னிப்பதில்லை. அதான் மிகப்பெரிய பாவங்களே மிகப்பெரிய பாவம். ஆனால் அதனால்தான் ஷிர்க் என்பது என்ன என்பதை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொண்டு இந்த சமுதாயம் வழி தவறி விடுகின்றன. மூட நம்பிக்கையின் காரணமாக அதிலே மூழ்கி கிடைக்கின்றன. அந்த ஷிர்க்கிலே அது இன்னதுதான் பாவம் என்று தெரியாத அளவுக்கு மூழ்கி கிடைக்கிறார்கள். குறி கேட்பது, அன்பு எறிவது, ஒரு செய்யாது என்று ஏதாவது நல்லது எழுதி போட்டு சீட்டு குலுக்கி போட்டு எடுப்பது, இவையெல்லாம் மூட நம்பிக்கைகளை சார்ந்ததாக இருக்கிறது. இன்னும் நபி இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே கூட ஒரு சம்பவம் நடந்தது. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார் இறந்து போகிறார்கள். அப்படி இறந்து போகக்கூடிய அந்த காலகட்டத்தில் அன்றைக்கு பார்த்து சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. அந்த சூரிய கிரகணம் ஏற்படை பார்த்தது மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்வு. இன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மகனார் இப்ராஹிம் இறந்து போனதற்காக வானமண்டலமே இன்றைக்கு சோக மண்டலமாக இருக்கிறது என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜித் நபவியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த காற்றோசையின் மூலமாக அந்த செய்தி அவர்களை செவிப்பறை தட்டுகின்றன. மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், சத்திய தோழர்கள். இன்றைக்கு அவருடைய மகனான் இறந்து போனதற்காக வானமண்டலம் ஒரு சோக மண்டலம். அந்த கிரகணம் ஏற்படுகின்ற பொழுது சூரியன் இதை மறைக்கின்றன. அந்த சந்திரன் மறைக்கின்ற பொழுது அதிலே இருட்டு ஏற்படும். பகல் போல இருக்கக்கூடிய இரவு போல ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இதை பார்த்ததும் அந்த மக்கள் பேசிக் கொள்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மகனார், அருமை மகனார் இப்ராஹிம் இறந்து போனதற்காக வானமண்டலமே இன்றைக்கு சோக மண்டலமாக ஆறி இருக்கிறது என்று அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த மாத்திரத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய செவிகளில் இந்த செய்தி தட்டப்படுகிறது, கேட்கிறது. உடனே தன் தோழர்களை அழைக்கிறார்கள், என் தோழர்களே, நண்பர்களே, நீங்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? வானமண்டலத்திலே நிகழ்கின்ற அற்புதங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அற்புதம். அவன் மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்தவன்.
தன்னுடைய அதிகார வல்லமையின் காரணமாக ஒவ்வொன்றையும் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடியவன். சூரிய கிரகண சந்திரங்கள், சந்திர கிரகண சந்திரங்கள், இவைகள் மூலமாக தன்னுடைய பேரற்புதத்தை அவன் காட்டிக் கொண்டிருக்கிறான். அதனால் உலகுக்கு ஒரு இருட்டு ஏற்படு என்பதற்காக, ஒரு நபியினுடைய மகனார் இறந்து போனதற்காக இப்படி ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது என்பதை சொல்லாதீர்கள், தயவு செய்து சொல்லாதீர்கள். இதற்கும் இந்த நிகழ்வுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, என்னுடைய மகன் இறந்ததற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இது இயற்கையாக நடக்கக்கூடிய செயல் என்று சொல்லி தன்னுடைய அறியாமை மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே, தன் விளங்கியோ விளங்காமலோ செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக தன்னுடைய விளக்கத்தை அவர்கள் விளக்கி வைக்கிறார்கள். எனவே மூட நம்பிக்கைகளை இஸ்லாம் எதிர்க்கிறது. அது மட்டுமல்ல, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தூது அனுப்புகிறார்கள் ஒரு இடத்திற்கு. இஸ்லாமிய சமுதாயத்துக்கும் குறைஷிகளுக்கும் இடையிலே பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது சில தூதுவராக அனுப்புகிறார். தூதுகள் அனுப்புவது இந்த காலத்திலே மட்டுமல்ல, அந்த காலத்தில், இந்த காலத்தில் நாடுகளுக்கு இடையிலே தூதுவர்களை அனுப்பி வைத்து அவருடைய ஆட்சோபனைகளை பதிந்து கொண்டிருக்கிறார்கள், ஆலோசனையில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இது நடந்து கொண்டிருக்கிறார். அந்த காலத்திலும் இது உண்டு. தூதுவர்கள் போனால் அந்த தூதுவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் நியதி இருக்கிறது. அப்படி அந்த நியதியின் அடிப்படையை மதித்து மரியாதையோடு அவரை வழியும் அனுப்ப வேண்டும். ஒரு எதிர்த்தரப்பிலே, எதிர்கட்சி தரப்பிலே இங்கிருந்து போய் அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நாடு விட்டு நாடு நகர்ந்து அல்லது சமுதாயம் விட்டு சமுதாயம் கடந்து அங்கே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நடுவரை அவர்கள் வெட்டி விட்டதாக அல்லது கொலை செய்து விட்டதாக ஒரு செய்தி ஏற்படுகிறது. இதற்காக அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் மிகுந்த கவலையும் கண்ணீரும் வடிப்பதோடு அவர் மிகுந்த வேதனைப்படுகிறார். இப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ந்திருந்தால் நம்முடைய தோழர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை, அதாவது இஸ்லாத்தினுடைய 3வது கலீஃபாவாக ஆட்சியாளராக இருந்தவர் தான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, அவர்களை ஒரு கால் அவர்கள் கொண்டிருந்தால் அவர்களுக்கு எதற்காக பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எல்லோரிடத்திலும் சத்திய பிரமாணம் எடுக்கிறார். இந்த நேரத்திலே ஒரு மரத்திற்கு அடியே என்று சத்திய பிரமாணம் எடுக்கிறார். இந்த செய்தி அதிகம் பதியப்பட்டிருக்கின்றன. இதை பார்த்துவிட்டு அவர்கள் காலத்துக்கு பின்னால் வரக்கூடிய அந்த ஹஜ்ஜின் நிமித்தமாக வரக்கூடிய அந்த பகுதியிலே கடந்து செல்லக்கூடிய எல்லோரும் இதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலும் சொல்லி காண்பிக்கிறார். நபியை உங்களிடத்திலே வாதா செய்தவர்கள், வாக்குறுதி கொடுத்தவர்கள் அந்த மரத்தின் அடியில் அது அல்லாஹ்விடத்திலே ஒப்பந்தம் செய்கிறார். எனவே போர்க்கால நிமித்தமாக ஒரு பழிக்கு பழி வாங்கும் என்பதற்காக செய்யப்பட்ட அந்த ஒப்பந்தம் ஒரு மரத்தின் அடியில் நடக்கிறது. எனவே அந்த மரத்தின் அடியில் நடக்கிறது என்பதை குர்ஆனிலேயும் அல்லாஹ் தஆலா பதிவு செய்திருக்கின்ற காரணத்தால் மக்கள், பின்னால் வரக்கூடிய மக்கள் அதை புனிதமானது நினைக்கிறார்கள். எனவே ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள், அந்த பாதையை கடந்து செல்லக்கூடியவர்களாம் அதை தவாபு செய்ய ஆரம்பித்து விட்டார். தவாபு என்பது எப்படி காபத்துல்லாவை சுற்றி வருகிறாங்களோ இதை போல அதை ஒரு புனிதமாக கருதி அதை செய்ய வேண்டும் என்பது. ஆனால் இஸ்லாத்தில் எதை அல்லாஹ்வுடைய தூதர், அருள்வரை குர்ஆனும் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதமாகிய ஹதீஸ்களும் எதை காட்டுகிறதோ, எதை சொல்லுகிறதோ அதுதான் வணக்கம். அவைகள் அல்லாதவைகளை செய்வது வணக்கமாக்கப்படவில்லை. ஆனால் இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தன் தோழர்களை தான் வைத்துவிட்டு நம்முடைய சக தோழர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தூதுவராக சென்றார்கள். குறைஷிகளிடத்திலே சென்ற இடத்தில் அவர்கள் வெற்றி விட்டார்கள் என்பதற்காக வதந்தி கிளம்பியது. உண்மையாக செய்யவில்லை. அப்படி ஒன்று நடந்திருந்தால் அதற்கு படிக்கு படி வாங்குவோம் என்பதாக அங்கே கூடியிருந்த அந்த சத்திய தோழர்களிடத்தெல்லாம் ஒரு கையெழுத்து, அது கைகளில் அடித்து உத்தரப்பிரவாகம் வாங்கினார்கள். அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதற்காக ஒப்பந்தம் செய்ய ஆரம்பித்தார். இப்படி செய்ததன் காரணமாக அந்த மரத்தடியில் நிலையில்தானே இது நடந்திருக்கிறது என்று நினைத்து பிற்காலத்தில் வரக்கூடியவர்களாம் அது ஒரு புனிதமான இடம் என்று நினைத்து அதை சவாபு செய்ய ஆரம்பித்தார்கள். ஆனால் அதற்கு பின்னாலே வந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சியாளர்கள் இப்படி ஒரு இஸ்லாத்திலே சொல்லப்படாத ஒன்று நடக்கிறது என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எனவே அந்த மரத்தையே வெட்டி வீழ்த்தினார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்கள் தெரியாத்தனமாக வேண்டாத, விரும்பத்தகாத, இஸ்லாத்தில் ஷரியத்தில் இல்லாத ஒன்றை அவர்கள் செய்ய ஆரம்பித்து விட்டால் அது பெரிய சடங்காகிவிடும். அதிலே அந்த இடத்திலே ஏதாவது பூஜை புனஸ்காரங்கள் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அதனாலே அந்த மரத்தை அடியோடு வெட்டினார்கள் என்று வரலாறுகளை சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதிலிருந்து என்ன சொல்ல தெரிகிறது நமக்கு? இஸ்லாமிய ஷரீஅத் சட்டத்தில்
அருள்மறை குர்ஆனில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வாதாரங்களில் என்ன என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் வணக்கம். அது அல்லாதவைகளை செய்வது வணக்கமே அல்ல. அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் பிதஅத்துகள் என்பது அங்கிருந்து தொடங்குகிறது. இன்றைக்கு நிறைய இருக்கின்றன. பிதஅத் என்பது வழிகேடுகள், சுன்னத்திற்கு மாற்றமானது. அந்த அடிப்படையில் என்னென்ன நடக்கின்றனவோ அவை அத்தனையும் கூடாதவைகளாக இருக்கும். எனவே இந்த ஜண்டாக்கள் தர்காக்கள் என்பதெல்லாம் காலப்போக்கில் வந்தவைகள். இதன் அடிப்படையில் அவர்கள் செய்யக்கூடிய கந்தூரிகள் உச்சா வைபவங்கள் எல்லாமே தடுக்கப்படக்கூடியது. இந்த வகையிலே நம்முடைய நாட்டில் எத்தனையோ தர்காக்கள் இருக்கின்றன. இவைகள் சட்டபூர்வமாக உள்ளதா, அருள்மறை குர்ஆனுடைய வழிகாட்டுதலின்படி இருக்கிறதா, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய நெறிமுறையின்படி செல்லப்பட்டிருக்கிறதா என்றால் இஸ்லாமிய சரியத்துக்கு மாற்றமான முறையில் இவைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அங்கே வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஏன் அங்கே சுஜூதுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சுஜூது எப்படி அல்லாஹ்வை தொழுவதற்காக வந்து இங்கே சுஜூது செய்து கொண்டிருக்கிறோமோ இதை போன்ற நிலை தர்காக்கள் நடந்து கொண்டிருக்கிறார். இதைத்தான் அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன் என்கின்றார். அல்லாஹ்வை போல வணங்கி வழிபடுவது, அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை அல்லாஹ் அல்லாத இன்னொருவருக்கு செய்வது, இவைகள் சட்ட விரோதமானது, மார்க்கத்துக்கு புறம்பானது என்பதை அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதன்படி யார் செய்வார்களோ அவருடைய வணக்கமே ஏற்றுக்கொள்ளப்படாது, அதற்காக தண்டனை உண்டு என்று சொன்னார். அந்த வகையில் தான் பல்வேறு விதமான மூட நம்பிக்கைகள் இருந்திருந்தன. இதை அடிப்படையாக வைத்துதான் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களிடத்திலே சொன்னார்கள், அலி, அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னார்கள், அலி, தரை மட்டத்திற்கு மேல் உயர்த்தப்பட்ட எந்த கபரையும் விட்டு வைக்காது. யார்? தன்னுடைய அருமை மருமகனார் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவருடைய கணவர் அலி ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலே சொல்கிறார்கள், அலி, தரை மட்டத்திற்கு மேல் உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய எந்த கபரை, அதாவது மண் குமிசராக வைக்கலாமே தவிர அது பெரும் தடபுடல் ஏற்பாடுகள் எப்படி செய்யப்படியதை இடித்து தகர்த்து தரைமட்டமாக்க சொல்லியிருக்கிறார். அது நடந்திருக்கிறது. அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்திருக்கிறது. ஏனைய உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்திருக்கிறது. அவைகளை இடித்து தகர்த்து தரைமட்டமாக்கிறார். அந்த நேரத்தில் இந்த மார்க்க விற்பனர்கள் எதுவும் அதை தடுக்கவில்லை, அப்படி செய்யாதீர்கள் என்று சொல்லவில்லை. காரணம், இஸ்லாத்திற்கு புறம்பானவைகள் இருந்திருந்தால் அதை யார் செய்திருந்தாலும் தவறு. அது சத்திய சஹாபா பெருமக்களாக இருந்தாலும் அவருடைய காலத்திலே வாழக்கூடியவராக இருந்தாலும் தவறுதான் என்பதை சுட்டி காட்டுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்கின்ற காலத்திலே சொன்னார்கள், தரை மட்டத்திற்கு மேல் உயர்த்தப்பட்ட எந்த கபரையும் விட்டு வைக்காது. இன்னைக்கு தரை மட்டத்திற்கு மேல் மிக அதிக அளவில் உயர்த்தப்பட்டது மட்டுமல்ல, அதன் மேல் பெரிய கட்டடங்களை கட்டி வைத்திருக்கிறார். அதற்கு பெயர் தான் தர்காக்கள். தர்கா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா? தர்கா இஸ்லாமிய அடிப்படையில் அது இல்லாமலாக்கப்பட வேண்டும், தகர்த்து தரைமட்டமாக்க வேண்டும். அதான் அரபு நாடுகளிலே எந்த தர்காவும் இல்லை, எந்த அனாச்சாரம் இல்லை, கந்தூரி வைபவங்கள் இல்லை, நேர்ச்சைகள் இல்லை. அதற்கான எத்தனை தவறுகள் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறதோ அங்கே செய்ய முடியாது. அப்படி யாராவது செய்வார் என்றால் அவர் உடனடியாக கைது செய்யப்படுவார். ஏன், அல்லாஹ்வுடைய தூதருடைய அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த கபருக்கு முன்னால் சென்னால் கூட நமக்கு சொல்லப்படுவது என்ன? நீங்கள் சலாம் சொல்லுங்கள், யாயுல்லதீன ஆமனூ கூலு, அதாவது நீங்கள் சலாம் சொல்லுங்கள், ஸலவாத்து சொல்லுங்கள். இதைத்தான் அங்கே செய்ய முடியும், அதைத்தான் சொல்ல முடியும். எங்கே அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு இருக்கிறது? நம்முடைய கலிமாவிலே இடம்பெற்றிருக்கிறது. கலிமா என்பது அல்லாஹ்வுடைய அரிசிலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இந்த செய்தி தொடக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது, பதியப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக அல்லாஹுதான், அல்லாஹ்வை அன்றி வணங்கி வழிபடுவதற்கானவர்கள் இந்த உலகத்திலே யாருமே இல்லை. அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமே இல்லை. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய பெயருக்கு அடுத்தபடியாக இருப்பது யாருடைய பெயர்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர். அதனால்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் இந்த பெயர் எந்த மனிதனுக்கும் கொடுக்கப்படவில்லை, இந்த தகுதி யாருக்குமே இல்லை. அல்லாஹ்வுடைய பெயரோடு இணைத்து சொல்லப்படக்கூடிய ஒரே தகுதி பெற்றவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் தன்னை பற்றி சொல்லுகின்றது கூட அன அப்துஹு வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கிறேன்,
ஆனால் அதே நேரத்தில் ரசூலாக தூதுவராக இருக்கிறேன். இதைத்தான் திட்டவட்டமாக எடுத்து சொன்னார். நான் இறை அடியாராகவும் அதே நேரத்தில் இறை தூதுவராகவும் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமாவதற்கு 5 நாளைக்கு முன்னாடியே ஒரு பிரார்த்தனை வைத்தார். ஒரு பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு துனூப யஷ்ரிகு பிஹி, அல்லாஹ் மன்னிப்பு, அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்று சொல்வதோட லானல்லாஹ யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாஹி மசாஜித், அல்லாஹ்விடத்தில் அந்த பிரார்த்தனை கேட்கிறார். யூத நசராணிகள், யூத சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் கிறிஸ்துவர்களும் தங்களுடைய மலிமார்களுடைய, தங்களுடைய முன்னோர்களுடைய நபிமார்களுடைய கபர்களை, அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலமாக ஆக்கிவிட்டார்கள். அவர்களை நீ சபிப்பாயாக. இது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட பிரார்த்தனை. அதை சபிப்பாயாக. இந்த அளவுக்கு சொன்னது. அல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். இப்பொழுது இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு 5 நாட்களுக்கு முன் லானல்லாஹ யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாஹி மசாஜித். அப்படிப்பட்டவர்கள் யார்? யூத நசராணிகள், யூதர்கள், கிறிஸ்துவர்கள். அவர்கள் தங்களுடைய நபிமாருடைய கபர்களை அடக்க ஸ்தலத்தை வணக்க ஸ்தலங்க ஆக்கிவிட்டார்கள். அவர்களை சபிப்பாயா. இப்படி கேட்டுவிட்டு மனிதர்களை பார்த்து சொன்னார்கள், தன்னுடைய சக தோழர்களை பார்த்து சொன்னார்கள், லா தஜலு கபரி ஈதா, என்னுடைய அடக்க ஸ்தலத்தை வணக்க ஸ்தலமாக ஆக்கிவிடார்கள், திருவிழா நடக்கும் இடங்களாக ஆக்கிவிடாதீர்கள். மனிதர்களிடத்திலே ஒரு வேண்டுகோள், அல்லாஹ்விடத்திலே ஒரு வேண்டுகோள். அல்லாஹ் இதை பரிபூரணமாக ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ்வுடைய தூதரை இதுவரையும் யார் கடவுள் என்று சொல்லவில்லை, இதுவரையிலும் யாரை கடவுள் நிலைக்கு உயர்த்தியதில்லை. அதை இந்த உலகமும் ஏற்றுக்கொள்ளாது. இந்த உலகத்தில் யார் செய்தால் அங்கே கஅபத்துல்லாஹ்விற்கு அருகாமையை சென்றாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருவர், நான் அங்கே நேரடியாக ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கபருக்கு பக்கத்திலே சென்றிருக்கின்ற பொழுது சில அடியார்கள் இங்கிருந்து வருகிறார்கள். அவர்கள் ரசூலுல்லாஹ்வினுடைய பெரிய பேரின்ப காதலை வெளிப்படுத்தி என்று சொல்லி உயர்ந்த சத்தங்களை போட்டுக்கொண்டு மூர்க்கத்தனமாக வருகிறார்கள். அதிலே மௌலூது பாடல்களை ஓதிக்கொண்டு வருகிறார்கள். உடனடியாக அவர்கள் கைது செய்யப்படுகிறார். அங்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் உறக்கம் கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரபல்யமான மஸ்ஜிதின் நபவியிலே வந்து யாராவது ஓலமிட்டால், சத்தமிட்டால், கண்ணீர் வடித்தால், கலங்கினால் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்படுகிறார்கள், அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது நடைமுறைப்படுத்தப்படக்கூடியதாக இன்றைக்கு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவருடைய பிரார்த்தனை மனித சமுதாயம் ஏற்றுக்கொண்டது, அவருடைய பிரார்த்தனை அல்லாஹும் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த கபரை உத்து பார்க்கின்ற பொழுது சாதாரணமாக இருக்கிறது. தலைமட்டத்திற்கு மேலே ஒரு கூம்பு இல்லை. அது சர்வசாதாரணமாக, அது மிகுந்த பாதுகாப்போடு அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதை உற்று நோக்கி பார்ப்பதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது. பார்க்கிறோம், பார்க்க முடிகிறது. இங்கே நம் நாட்டில் இருக்கக்கூடிய சில்லறைகளுக்கு, சில்லுண்டிகளுக்கெல்லாம் கபரை வைத்து விட்டு அதற்கு பெரிய ஜோடங்களை வைத்துக் கொண்டு பெரிய விளக்குகளை ஏற்றி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்முடைய நாட்டிலே பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரே தகுதி பெற்ற அடியார், நற்குணங்களின் தாயம் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் நபியாக, இறுதி நபியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபியாக, முத்திரை நபியாக, காத்தமுன் நபியாக ஆக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு பிறகு இனி எந்த ஒரு நபியும் இல்லை. கியாமனால் தான் வரும். இந்த உலகம் அழிந்து மீண்டும் ஒரு நாள் வரும். அதுதான் இந்த மனித சமுதாயம் செய்திருக்கக்கூடிய நல்லவி தீமைகளுக்கான கூலி கொடுக்கப்படக்கூடிய நாள். அதுதான் சூரத்துல் ஃபாத்தியாவில் இடம்பெற்றிருக்கிறது. மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் இப்படி ஓதிக்கொண்டு வருகின்றது. மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதி என்று ஏற்றுக்கொள்கிறோம். அந்த நாள், அந்த அதிபதி ஒருவன் தான் நியாய தீர்ப்பு நாளுடைய நீதிமானாக, ஜட்ஜாக. அவனை என்று யாரும் அங்கே இருக்க முடியாது. இங்கே நம்முடைய நாட்டிலே நீதிபதிகளை பார்ப்பதற்கு கையூட்டுகள் நடக்கின்றன, லஞ்ச லாவணிகள் நடக்கின்றன. அங்கே எத்தனை கோடான கோடி கொடுத்தாலும் எதுவுமே செல்லாது. அங்கே அல்லாஹ்விடத்திலே முடியாது. அப்படிப்பட்ட நாளையில் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் நீதியாக இருக்கக்கூடிய அந்த நாளையில் இந்த நீதி விசாரணை நடக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி அவருடைய கபர்களிலே கூட இந்த வணக்க போதனைகள் இல்லை. அதை அல்லாஹ் ஏற்றிருக்கிறான். கியாமத் வரையும் ஏற்றிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய கபரை வணங்குமிடமாக ஆக்கப்படவில்லை.
இன்றைக்கு சாமானியருக்கு அவர் எந்த இடத்துல யாராவது ஒரு அவருக்கு மன்னரை எழுப்பி அதற்கு சூடங்களை கொளுத்தி வைத்து அதற்கு சாம்பிராணிகளை போட்டு மாபெரும் மன்னாதி மன்னர் என்று அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் இஸ்லாம் முழுமையாக தடுக்கிறது. முழுமையான வரையில் அதற்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை என்று வலியுறுத்தி சொல்கிறது. இந்த சூழ்நிலையில் அல்லாஹுடைய தூதருக்கே இல்லாத அருகதை இவர்களுக்கு எப்படி வரும்? சில்லறைகள், சில்லுண்டிகள், இவர்கள் பெயரை நாமே சூறிக்கொண்டு அதற்கு முன்னால் சஜ்ஜா செய்வது, அல்லாஹுடைய ஆலயத்தில் சஜ்ஜா என்பக்கூடிய சுஜூத் செய்வதை கூட பலர் இன்றும் நிரந்தரமாக செய்யாமல் இருக்கின்ற பொழுது அந்த தர்கா வழிபாட்டிலே வந்தவர்கள் அங்கே சென்றவர்கள் சுஜூத் செய்து கொண்டிருக்கிறார். இதைத்தான் அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன் என்கிறார். கொலை செய்வதை, கொள்ளையடிப்பதை, விபச்சாரம் செய்வதை, ஒரு எவ்வளவு பெரிய பாவங்கள் இருந்தாலும் இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரிக பிஹி, அல்லாஹ் எவ்வளவு பாவங்களாலும் மன்னிக்கிறான், ஆனால் ஒரு பாவத்தை மன்னிப்பதில்லை. அதுதான் ஷிர்க். ஷிர்க் என்றால் இணை வைத்தல். இணை வைத்திருந்து அல்லாஹ்வுக்கு இணையாக ஒன்றை கொண்டு வருவது, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை, சஜ்ஜாக்களை, சுஜூதுகளை செய்வது, இதுவும் அல்லாஹ்வால் எல்லா காரியங்களும் நடப்பதை போல இந்த மனிதருக்கும் தெரியும். இந்த கபரில் மண்ணடியில் அடங்கி இருக்கக்கூடிய இந்த பெரியாருக்கும் முடியும் என்று நாம் நினைப்போமையானால் அதுதான் மிகப்பெரிய ஷிர்க். அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட முடியாது. அந்த இரண்டு பேர்களை சொல்கின்ற பொழுது இரண்டு நேரங்களில், ஒன்று காலமெல்லாம் தவறு செய்து கொண்டிருக்கிறார், அவருக்கு அந்த காலத்திலேயே அவர் தௌபா செய்து விட்டால் மன்னித்து விடுகிறார். அந்த காலமெல்லாம் 50, 60, 70, 80 ஆண்டுகள் வாழ்ந்து விட்டு கடைசி 80வது ஆண்டில் இறுதி நேரத்தில் மௌத்துடைய நிலை வந்த பொழுது, சக்கராத்துடைய தொண்டக்கல்வி அடைகின்ற பொழுது, அந்த நேரம் அல்லாஹ்வே என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, நான் உன்னிடத்திலே மனப்பூர்வமாக அல்லாஹ் மன்னிப்பதில்லை. இவ்வளவு நீண்ட கால அவகாசம் கொடுக்கப்பட்டு இவ்வளவு காலத்திற்கு பிறகு அவனுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளையும் கொடுத்து விட்டு அந்த நல்ல நேரத்தில் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்காமல் இருந்து விட்டு மரணத்தோட இறுதி பிடியில் வந்திருக்கின்ற பொழுது அவன் துவா கேட்டான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளை. திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், மரணத்தினுடைய இறுதி பிடியில் நெருங்கி இருக்கின்ற பொழுது, தொண்டைக்குழியை அடைந்திருக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் கேட்கின்ற பிரார்த்தனை ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை. காலமெல்லாம் தவறு செய்தவர்கள் மரண நேரத்திலே அந்த கேட்பார்களானால் அவர்களையும் நான் மன்னிப்பதில்லை என்று சொல்கிறான். எனவே மன்னிப்பு என்பது, தௌபாவுடைய கதவு என்பது திறந்தே இருக்கிறது. அந்த கதவு இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது எல்லா நிலையிலும் இப்பொழுது இன்றைக்கு ஒரு மனிதர் இங்கே வந்திருக்கக்கூடியவர்களோ, யாரோ, நானோ, பெரியவர்களோ, மற்றவர்களோ, அல்லாஹ்விடத்திலே நெஞ்சம் உருக்கமாக அழுது பிரார்த்தி விட்டு ஒரு சொட்டு கண்ணீர், ஒரே ஒரு சொட்டு கண்ணீர், அந்த கண்ணீருக்கு எவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கிறது. அல்லாஹ் அதை விரும்புகிறான். தன் பாவத்தை நினைத்து அடியான் தனிமையில் அமர்ந்திருந்து என்னிடத்திலே அழுது கேட்பானால் அந்த ஒரு சொட்டு கண்ணீர், அதை போல ஒரு சொட்டு இரத்தம், இந்த இரண்டும் அல்லாஹ்விற்கு மிக பிரதானமானது, மிக பிரியமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஒரு சொட்டு கண்ணீர் என்பதுதான் தன் பாவங்களை நினைத்து அழுது கண்ணிலிருந்து ஒரு சொட்டு வழிந்து விட்டால் போதும், அது ஒரு சொட்டு அல்லாஹ்விற்கு பிரியமானது. இன்னொரு சொட்டு இரத்தம், அது என்ன இரத்தம்? அதான் போர்க்களத்தில் அல்லாஹுக்காக பாடுபடுவதற்காக அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அஞ்சி வணங்கி வழிபடுவேன், அவனை எதிர்த்து வந்திருக்கக்கூடிய படைகளுக்கு முன்னால் நான் போரிடுவேன், உலகமே எதிர்த்திருந்தாலும் சரி சத்தியத்திற்காக நான் உயிரை கொடுப்பேன் என்று ஆன்மீக சபதம் எடுத்துக் கொண்டு வந்து போராடி கொண்டிருக்கக்கூடியவனுடைய உடலில் ஈட்டி பாய்கிறது, குண்டுகள் பாய்கிறது. பாய்கின்ற பொழுது இரத்தம் பீரிட்டு அடிக்கின்ற பொழுது ஒரு சொட்டு இரத்தம் பூமியிலே விழுவதற்கு அரை கால் வினாடி கூட இல்லை, உடனடியாக அவன் மன்னிக்கப்படுகிறான். இதுதான் அல்லாஹ்வுடைய பாதையிலே சிந்துகின்ற இரத்தம். அந்த அடியானுடைய இரத்தம் இந்த பூமியிலே விழுவதற்கு முன்பாக, இங்கிருந்து விழுவதற்கு எவ்வளவு நேரமாகும்? அவ்வளவு நேரம் கூட ஆகாத அது விழுவதற்கு முன்பாகவே அல்லாஹ் மன்னிக்கிறார். அதுதான் ஒரு சொட்டு இரத்தம், அதை போலவே ஒரு சொட்டு கண்ணீர். இது இரண்டும் அல்லாஹ்விற்கு மிக பிரியமானது. அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் நம்முடைய எல்லா விதமான அருள் காரியங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறார். இதை போலவே அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனை அல்லாஹ் இன்றளவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருடைய கபர் ஸ்தானம் இதுவரையும் வணக்க ஸ்தலமாக ஆக்கப்படவில்லை. அங்கே நேரடியாக மதீனா முனவராவிற்கு சென்றவர்களுக்கு தெரியும், அங்கே சொல்லப்படுவதெல்லாம் சலவாத்து சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்கள். அந்த காவலர்கள் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள், அதிகாரிகள்
அவர்கள் மூலமாக சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. இங்கு வந்து கையேந்தக்கூடாது. யாராவது அந்த மக்பராக்கு முன்னால் சென்று விட்டு கையேறி கதர்வாக ஆனால் உடனடியாக கைது செய்யப்படுகிறார்கள். கைது செய்யப்பட்டு அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். அகம்பாகமாக ஆணவமாக யாரால் நடந்து கொண்டால் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். இதே அல்லாஹ்வுடைய தூதுவன் இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்கிறார். அல்லாஹ் ஒருவனை அன்றி வணங்கி வழிபடக்கூடாது, அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும் என்பதிலே அழுத்தம் திருத்தமாக அருள்மறை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரிக பிஹி, ஷிர்க்கை நான் மன்னிப்பதில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். இணை வைத்தலை மன்னிப்பதில்லை, அல்லாஹுக்கு இணையாக மாற்றார்களை கொண்டு வருவதை மன்னிப்பதில்லை என்கிறார். எனவே அடியார்களுடைய அந்த காலடிகளை தர்காக்களை விழுந்து வழங்குவதை இஸ்லாம் ஒன்றும் ஏற்றுக்கொள்வதே இல்லை. அந்த வகையில் நாம் அல்லாஹுக்கு ஷிர்க்கையின் செய்துவிட்டால் மன்னிப்பதில்லை. எனவே மன்னிக்க முடியாத குற்றமாக இருக்கிறது. முன்னாடி வந்துடுறேன், முன்னாடி எனவே இன்றைக்கு அது எந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறான் சொன்னால், தேர் இழுக்கிறார்களே மற்றவர்கள், பிற சமுதாய மக்கள் தேர் இழுப்பதை போல நம்ம சமுதாய மக்கள் சந்தனக்கூடி இழுக்கிறார்கள். பால் அபிஷேகம் செய்கிறார்கள். அந்த சிலையின் மீது பால்களை கொண்டு ஊற்றுகிறார்கள். அதுக்கு பாலாபிஷேகம் அதற்கு பெயர். ஆனா நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய மஸ்தான்கள் என்ன செய்கிறார்கள்? சந்தன அபிஷேகம். அதை பாலுக்கு பதிலாக சந்தனத்தை கரைத்து வைத்து அந்த கபருக்கு மேல் ஊற்றுகிறார்கள். இதுதான் அவர்களுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம். அவர்கள் பிரசாதம் கொடுக்கிறார்கள். பிரசாதம் அவர்களே தயாரித்து கொண்டு வைத்து அதை உள்ளே கொண்டு போய் அந்த சாமி சிலைக்கு முன்னாலே வைத்து அதை 4 சுற்று சுற்றி விட்டு மீண்டும் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அது ஒரு பிரசாதம். அந்த பிரசாதத்தை போலவே நம்முடைய சமுதாய மக்கள் தபரூக் கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? அங்கே உண்டியல் வைக்கப்பட்டிருக்கிறது, கோடிக்கணக்கில் வந்து கொண்டிருக்கிறது. கொள்ளையடிப்பது, கருப்பு வணிகத்துறையிலே வந்து விடுகின்ற லஞ்ச லாவணியங்கள், பணங்கள், ஏமாற்று மோசடிகள், பித்தலாட்டங்கள் இவ்வளவும் செய்த கோடியில் அங்க வருகிறார். லட்சம் லட்சமாக அல்ல, கோடி கோடியாக திருப்பதி உண்டியலை கொட்டுகிறார். அவனை கொட்டி விட்டவனும் நீ பார்க்கிறான், ஆகா என்னுடைய பாவங்கள் எல்லாம் பறந்தோடி விட்டது. அவனுடைய நினைப்பு எப்படி இருக்கிறது? எத்தனை பேரை கொலை செய்தானோ, எத்தனை பேருடைய உயிர் உடைமைகளுக்கு பங்கம் விளைவித்தானோ, எத்தனை பேர்களை கற்பழிக்க வைத்தானோ, எத்தனை விதமான கொடுமைகளை செய்தானோ, எல்லாம் செய்துவிட்டு திருப்பதி உண்டியல் போன்ற பெரும் பெரும் கோயில்களுக்கு முன்னால் வந்து அந்த உண்டியல்களை காசை போட்டுவிட்டு லட்ச லட்சமாக கட்டுக்கட்டாக கரன்சி நோட்டுகளை போட்டுவிட்டு வெளியே வந்து விடுகின்றார். ஆகா என் பாவங்கள் பறந்தோடி விட்டது, எல்லாமே அழிந்து விட்டது, பகவான் கொடுத்து விட்டார் என்று சொல்லி வருகிறார். இந்த நிலையில் தான் இன்றைக்கு தர்காக்கு செல்லவர்களும் எத்தனையோ பாவங்களை நம்மளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். தர்கா உண்டியல்களை காசை போட்டு விட்டால், நாம் அதை செய்து விட்டால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் பரிகாரமாகி விடுகின்ற நினைத்துக் கொண்டுதான் இன்றைய சூழ்நிலையில் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையிலே அவர்கள் உண்டியல் நமக்கு காணிக்கை, அவர்கள் பூஜை நமக்கு ஃபாத்தியா. சூரத்துல் ஃபாத்தியா எவ்வளவு அற்புதமானது! உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருளாதாரம் வேண்டும் என்றால், உங்களுடைய நோய் நொடி நொம்பலங்கள் நீங்க வேண்டும் என்றால் அதிகமானவரில் சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதி உங்களுடைய வியாதியஸ்தர்களுக்கு ஓதுங்கள். அதை பிரார்த்தனையாக ஊதுங்கள், உங்களுடைய பிணிகள் நீங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஃபாத்தியாவை அவர் பூஜை செய்வதை போல நமக்கு உரியது. பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறார்கள், அதே போலத்தான் நாமும் ஃபாத்தியா செய்கிறோம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பல்வேறு விதமான அனாச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது போன்ற சூழ்நிலைகளை மாற்றி ஆக வேண்டும். அந்த அளவுக்கு என்று சொன்னால் நம்முடைய சமுதாயத்திலே அல்லாஹ் இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான். லா யர்ஹமுல்லா மல்லா யர்ஹமுன்னாஸ். யார் மண்ணில் உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ அவர்கள் மீது விண்ணில் உள்ள இறைவனும் இரக்கம் காட்டுவதில்லை. இதை ஒரு உதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். பனு இஸ்ரவேல் கால நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. அந்த பனு இஸ்ரவேல் காலம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நபிமாருடைய சரித்திரத்தில் இடம்பெற்றிருந்தது. ஒரு பெண் இருந்தால், அந்த பெண் ஒரு பூனையை வளர்த்தாள். அந்த பூனையை வளர்த்து அதை நல்ல வைத்துக் கொண்டு வரும். ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அவர் சேடிஸ்டான பெண். சேடிஸ்ட் என்பது இதை பிறர் துன்பத்தில் இன்பம் காண்பது. அப்படி பலர் இருக்கிறார்கள். சிலரை நையப்படைத்து விட்டு அதன் மூலமாக இன்பம் காணக்கூடிய நிலை. அந்த வகையிலே ஒரு நாள் ஒரு பூனை கட்டி போட்டார். இதற்கு உணவளிப்பது யார்? இவர் கடவுள் உணவளிக்கிறாரா, அல்லாஹ் உணவளிப்பானா என்று கட்டி போட்டார். அது கதறியது, அங்குமிங்கு ஓடியது, ஒரு கூண்டில் அடைக்கப்பட்டது. அப்படி ஓடி பல நாட்கள், 5 நாட்கள் 5-7 நாட்கள் சென்றன. கதறி கதறி அது அழுதே அந்த பூனை இறந்து போய்விட்டது. இதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர் நல்லவளாகவும் இருந்தார், ஆனால் அவர் ஒரு சேடிஸ்ட்,
பிற துன்பத்திலே இன்பம் காணக்கூடியவர். இந்த பூனைக்கு உணவளிப்பது யார்? கடவுள். உண்மையில் கடவுள் இருந்தால் உணவளிக்கட்டும், அவனுடைய அதிகாரம் இருந்தால் செய்யட்டும் என்று நினைத்து செய்து பார்த்தால், ஆனால் இது இறந்தே போய்விட்டது. இதை பற்றி சொல்கிற அல்லாஹ்வுடைய நரகவாதி என்று சொன்னார். இன்னொரு பெண் இருந்தால், அவள் இரக்கம் உள்ளவளாக இருந்தால், அவரிடத்திலே, அதுவும் விபச்சார பெண், விபச்சாரத்திலே மூழ்கி கிடந்த ஒரு பெண்மணி தன்னுடைய விபச்சார தொழிலுக்காக அங்கிருந்து தன் கிராமத்தை கடந்து இன்னொரு கிராமத்துக்கு செல்கிறார். அப்படி செல்கின்ற பொழுது வழியிலே ஒரு மலை முகடு, அந்த மலையை தாண்டி ஏறி இறங்கி போக வேண்டும். அந்த மலை அடிவாரத்திலே ஒரு நாய்க்குட்டி படுத்து கிடக்கிறது. தாகத்தால் தண்ணீர் இல்லாமல் நாக்கை தொங்க போட்டு அது விரைத்து இறப்பை இறைத்துக் கொண்டிருக்கிறது தாகத்தின் காரணமாக. இப்படி விபச்சார தொழிலுக்காக செல்கிற அந்த பெண்மணியை, அவள் மீது இரக்கம் ஏற்பட்ட அந்த நாய்க்குட்டியின் மீது அங்கும் இங்கும் ஓடினால், எங்கும் சென்று பார்க்கிறார், தண்ணீர் கிடைக்கவில்லை. சற்றே இன்னும் சற்று தூரம் ஓடி பார்க்க அங்கு ஒரு சுனை இருந்தது. அந்த சுனை, தண்ணீர் சுனை அங்கு இருந்தது. ஆனால் அவன் கையில் பாத்திரம் இல்லை. இவ்வளவு விபச்சார தொழிலுக்கு சென்று கொண்டிருக்கிறார். ஒரு கிராமம் விட்டு இன்னொரு கிராமத்துக்கு செல்கிறார். அந்த மலையடிவாரத்தை கடந்து செல்கிறார். அதில் பாத்திரம் இல்லை, ஆனால் இரக்கம் இருக்கிறது நெஞ்சில். அந்த நாயை காப்பாற்ற வேண்டும். அதற்காக பார்த்தால் அங்கே அக்கம் பக்கம் யாருமே இல்லை. ஆணாதிக்கம் உள்ளவர்கள் யாரும் இல்லை, பெண்களும் இல்லை. உடனே தன்னுடைய மேலாடையை களைந்தால், புடவையை களைந்தால், அந்த சுனையை உள்ளே அந்த தன் மேலாடையை விட்டு அதில் நனைத்து அது ஈரமாக அது கொண்டு வந்து அந்த நாயினுடைய வாயில் பிழிந்து ஊற்றினார். இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். பனு இஸ்ரவேல் காலத்தில் என்ற நிகழ்ச்சி என்றால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நபிமார்களுக்கு நடந்தது. அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக அல்லாஹ் அறிவித்துக் கொடுக்கிறான் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை. இந்த நிகழ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த விபச்சாரிக்கு அல்லாஹ் தன் பாவத்தை மன்னித்து சோளத்தில் அனுப்பிவிட்டார். ஒருவளை நரகத்தில் அனுப்பினான், இன்னொரு பெண்ணை தன்னுடைய சொர்க்கத்தில் அனுமதித்துக் கொண்டான். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யர்ஹமுல்லா மல்லா யர்ஹமுன் நாஸ். யார் மண்ணில் உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ அவர்களுக்கு விண்ணில் உள்ள இறைவனும் இரக்கம் காட்டுவதில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். எனவே இரக்கம் அல்லாஹ் சொல்கிறான், இது என்னுடைய தன்மையில் உள்ளது. அல்லாஹ் சொல்கிறான், இரக்கம் என்பது எனக்குரியது. அந்த தன்மையில் யார் நடந்து கொள்வார்களோ அவர்கள் மீது நான் இரக்கப்படுவேன். இது உலக மறுமையிலே உள்ள ஒரு நிகழ்வை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். மறுமை என்பது மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாள். அந்த நியாய தீர்ப்பு நாளில் அண்ணன் தம்பிகளுக்கு உதவ மாட்டான், தாய் தந்தைக்கு உதவாது, தந்தை பிந்தைக்கு உதவ மாட்டார்கள். அதுதான் மறுமை. கோடான கோடி நன்மைகள் வைத்திருப்பார்கள். அந்நிய செலவாணி, நாணய செலவாணி என்பது நன்மைகள் தான். தொழுவது, நோன்பு பிடிப்பது, ஹஜ் செய்வது, தான தர்மங்கள் செய்வது, இதன் காரணமாக அதுதான் கரன்சி. அந்த காலத்து மறுமையினுடைய கரன்சி. இந்த ரூபாய் நோட்டுக்கு டாலர்கள் செல்லுபடியாது, இந்த நகைகள் எதுவுமே செல்லுபடியாது. அந்த நாணய செலவாணியில் சிலருக்கு ஒரே ஒரு நன்மை குறையும். அதாவது உதாரணம் 100 நன்மை இருந்தால் அவர் சொர்க்கம் சென்று விடலாம். அதிலே 99 நன்மை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தார்கள். அதிலே ஒரே ஒரு நன்மை குறைகிறது. அந்த ஒரு நன்மைக்காக அங்கு அலைகிறார். தந்தை தரவில்லை, தாய் தரவில்லை, உடன் பிறந்த சகோதரன் தரவில்லை, நண்பர்கள் யாரும் தரவில்லை. யா நவ்சி யா நவ்சி யா நவ்சி, என் நிலை என்னவாகும் என்று கலங்கி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன் என்கூடிய நிலையிலே அங்கே மறுமையிலே சுற்றி திரிவார்கள். அந்த நிலையில் நான் அந்த ஒரு நன்மை குறையக்கூடியவன் ஒரு இடத்திலே சென்று பார்க்கிறான். அவன் ஒரே ஒரு நன்மை வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது பார்க்கிறான், அவனுக்கு 99, என்னுடைய கையிலே இருப்பது 100. நான் நரகத்துக்கு போக நிச்சயமாகிவிட்டது. இந்த நிலையிலே என்னுடைய நன்மையை அவருக்கு கொடுத்து விட்டால் அவனாவது போகட்டும், சொர்க்கம் போகட்டும். நான் நரகத்தினுடைய அந்த படு பாதாளத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறேன். பரவாயில்லை, இதோ நீ வைத்துக்கொள் என்று சொல்லி ஒரு நன்மையை அவனுடைய கையிலே அந்த பொட்டோலை கொடுத்து விடுகிறார். அதை எடுத்துக்கொண்டு அந்த அடியான் ஓடுகிறான். இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது. அதை எடுத்துக்கொண்டு ஓடுகிறான். அல்லாஹ்வுடைய தர்பார் நடந்து கொண்டிருக்கிறது. மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதி. அந்த அல்லாஹ்விடத்திலே எங்கு வழக்குகள் நடக்காது, வேறு எந்த விதமான நீதிபதிகள் இருக்க மாட்டார்கள், கையூட்டுகள் நடக்காது, லஞ்ச நாவலியங்கள் நடக்காது, அங்கே செல்லுபடியாகாது. இங்கே கொலை செய்தவன் நிரபராதி ஆகிறார், நிரபராதி கொலை செய்யப்பட்டவனாகிறார். அவனை விடுதலை செய்யப்பட்டு இவனை சிறையில் அடைக்கிறார்கள். இது நம்ம நாட்டு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. இது அநியாய அரசியல், அக்கிரம அரசியல் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதி மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதி. அவனுக்கு முன்னால் எதுவும் நடக்காது. அப்பொழுது பார்க்கிறான், யா அல்லாஹ், 100 நிரம்பி விட்டது, இன்னொரு நன்மையை நான் இதோ கொண்டு வந்து விட்டேன். அப்படி கேட்கும் பொழுது அல்லாஹ் கேட்கிறான், இந்த மஹ்ஷருடைய பருவலியில்
மனித சமாச்சாரமே சஞ்சாரமே வந்து நிற்கிறது. தாய் தந்தைக்கு உதவி செய்ய முடியாது, தந்தை தாய்க்கு உதவி செய்ய முடியாது, அண்ணன் தம்பிகளுக்கு உதவி செய்ய முடியாது, நண்பன் நண்பனுக்கு உதவி செய்ய முடியாது. இப்படி மகசரில் மறுமையில் தனித்திருக்கக்கூடிய பிரம்மாண்டமான இந்த அண்ட பெருவெளியில் உனக்கு ஒருவன் நன்மை செய்தானா, ஒரு நன்மையை தந்தானா? அவன் யார் என்று கேட்கிறேன். இன்னும் அடியானிடத்திலே கெஞ்சினேன். அவன் 99 பாவங்களை செய்துவிட்டு கதறி கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தான். அவனிடத்திலே எஞ்சியிருந்த ஒரு நன்மை, அந்த நன்மை எனக்கு தந்து விட்டான். உடனே அல்லாஹ் அவனுடைய பார்ட்மெண்ட் பூர்த்தியாகிவிட்டு அவனை சுவரத்துக்கு அனுப்புகிறார். அது மட்டுமல்ல, உனக்காக ஒரு நன்மை தந்தான் அல்லவா, அவன் இரக்கத்தின் அடிப்படையை தந்திருக்கிறான். அந்த இரக்கம் தான் என்னுடைய தன்மை. என்னுடைய தன்மையில் எவன் இருக்கிறானோ அதன் அடிப்படையில் அவன் மட்டும் சொர்க்கம் போவதல்ல, நீனும் உடன் சேர்ந்து சொர்க்கம் செல் என்று அவனும் சொர்க்கம் சென்று விடுகிறான். இந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் ரஹ்மானாக இருக்கிறார், அருளாளனாக இருக்கிறார், கிருபை செய்யக்கூடியவனாக இருக்கிறார். அவன் மிகப்பெரிய அருளாளன், அன்புடையவன். அவனுடைய கருணை கொடுமைகளை மிஞ்சிவிட்டது. இந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே நாம் இந்த உலகத்திலே மண்ணுலகில் வாழக்கூடிய மற்றவர்களுக்கு, அண்டை அயலார்களுக்கு பேருதவி செய்யக்கூடியவர்களாக வேண்டும். லா இரஹமுல்லா மல்லா இரஹமுன்னாஸ். யார் மற்றவர்கள் மீது கருணை காட்டவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹ் கருணை காட்டவில்லை. எனவே இந்த உலகத்திலே நாம் இருக்கின்ற பொழுது நீதி நேர்மையாக, அநியாயங்களுக்கு அப்புறப்பட்டு சிலை வழிபாட்டுகளையும் கபர் வழிபாடுகளையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கி வழிபடக்கூடிய மக்களாக மாறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை அல்லாஹ் நமக்கு அணைத்து கொடுத்து, காலப்போக்கில் நம்முடைய சமுதாய மக்களும் மற்றவர்களும் நம்முடைய அண்டை அயலார்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் இந்த மேன்மையான நன்மைகளை புரிந்து மனித சமுதாயத்தை அல்லாஹுடைய பாதையிலே தாவா இருக்கக்கூடிய அழைப்பு பணி செய்யக்கூடிய மக்களாக நம் அனைவரின் ஆக்கி அருள்வாடாகவும். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு. அன்பானவர்களே, அல்லாஹ் இரக்கமுடையவன் என்பதை பார்த்தோம். அல்லாஹ் என்பவன் எல்லா விதமான பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன் பார்த்தோம். ஒன்றை மட்டும் மன்னிப்பதில்லை, அதான் ஷிர்க். ஷிர்க் என்பது இணை வைத்தல். அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த காரியத்தை மட்டும் விட்டுவிட்டால் எவ்வளவு பெரிய கொடுமையான கொடுமைகளை செய்திருந்தாலும் அவன் மன்னித்து விடுகிறான். அப்படிப்பட்ட ரஹ்மானுடைய சூழ்நிலையில் நாம் இங்கே வந்திருக்கிறோம். எனவே நம்முடைய தான தர்மங்களை அதிகப்படுத்த வேண்டும். அல்லாஹுடைய அருளால் இந்த பள்ளி கட்டி பிடிக்கப்பட்டு இவ்வளவு மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய மக்கள் வெளியிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பள்ளி வாயில் மீது அக்கறை செலுத்தி மிச்சம் இருக்கக்கூடிய அந்த வேலைகளை நிறைவுபடுத்தி எல்லா மக்களும் தொல்வதற்கான பூரண இடம் பெற வேண்டும். வெளியிலே பலர் நின்று கொண்டிருக்கிறார்கள். இனி மாற்றி அமைப்பதற்கு மசூரா ஆலோசனைகள் செய்து இந்த நல்ல காரியங்கள் நம்முடைய நேரங்களை மட்டுமல்ல பல பொருளாதார உதவிகளையும் செய்து இந்த மக்கள் எல்லோருக்கும் தேவையானவைகளை செய்து முடிக்க நம் அல்லாஹ் தஆலா அனைவர் மீதும் கருணை காட்டுவானாகவும், அதே போல ஜும்மாவுக்கு பாங்கு சொல்லப்படக்கூடிய நேரத்திலே வந்து சேர வேண்டும். பாங்கு சொல்லப்பட ஒரு செஃப் 2 செஃப் இருக்கிறது. இனி காலம் தாட்டி தான் நாம் இங்கே வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையை நாம் மாற்றியாக வேண்டும். மக்கள் கூட்டம் குழுமிக்கொண்டு வருகிறான் சொன்னால் காலம் தாட்டி வருகிறார்கள். ஆனால் ஆரம்ப நேரத்திலே வந்து நாம் கேட்கக்கூடிய அதே நன்மை என்பது மிக உயர்வானது. இந்த நன்மைகளை எப்போது பார்க்க முடியும்? நன்மை நன்மை என்று சொல்கிறோம். இந்த நன்மை தான் என்ன? கரன்சிகள் தெரிகிறது, நாணயங்கள் தெரிகிறது, டாலர் தெரிகிறது, இந்த பத்திரங்கள் தெரிகிறது, இவைகளெல்லாம் நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன என்பது இதை கண்ணோட்டத்திலே வெளிப்படையில் தெரிகின்றன. ஆனால் நன்மை என்பது என்ன? அல்லாஹ் நன்மையை தெரிகிறான், அது என்ன அது என்று தெரியாது. ஒரு பெரியார் சொன்னார், அன்னாசு நியாமுன். ஒரு அறிஞர், பேரறிஞர், அன்னாசு நியாமுன், மனிதர்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஃபைதா மாத்து ஃபன்தபவ், அவர்கள் எப்பொழுது முழிப்பார்கள் என்று சொன்னால் மரணத்துடைய விழிப்புக்கு வந்த பின்னால் அவர்கள் முழிப்பார்கள். மரணம் எப்பொழுது நம்மை சென்றடைகிறதோ அப்பொழுதுதான் அந்த ஆகா இவ்வளவு காலமாக இருந்த பெரியார்களும் குர்ஆன் ஹதீஸிலும் சொல்லியிருக்கக்கூடியவைகள் நிகழக்கூடிய இந்த கால சூழ்நிலையை நாம் எட்டி பிடித்து விட்டோமே என்று அப்பொழுதுதான் கண் விழித்து பார்க்கிறார்.
அன்னாசு நியாமன், மனிதர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஃபைதா மாத்து ஃபன்தபு, மூத்து வந்து அடைந்த பிறகு இறப்பினுடைய இறுதிக்கட்ட நிலைக்கு சென்ற பொழுது மனிதர்கள் அப்படிப்பட்டவர் கண் விழித்து பார்க்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். எனவே மௌத்து வருவதற்கு முன்பாக கண்ணை விழித்து கொண்ட மக்களாக நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இருக்கக்கூடிய அருளாதாரங்களில் இருந்து நம்முடைய பொருளாதாரங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்து விட்டு, இருப்பதை எல்லாம் வைத்து விட்டு மற்றவர்கள் எடுத்துக்கொண்டு உதாசீனம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிவிடக் கூடாது. எனவே இருக்கின்ற செல்வங்களின் நல்ல அறவழியில் மஸ்ஜிதுகளுக்கு, மதரசாக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, அண்டை அயலார்களுக்கு செலவழித்து விட்டு அல்லாஹ்வுடைய அருளாதாரங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய பெருமக்களாக நம் அனைவரை ஆக்குவதோடு, வாரத்திலே ஒரேவர்களால் நடக்கக்கூடிய இந்த ஜும்மா, வாரத்தில் ஒரு நாள், அதுவும் 3/4 மணி நேரத்திலே முடிந்து விடுகிறது. இந்த 3/4 மணி நேர நிகழ்வுக்கு கூட முன்னுரிமை தந்து வராமல் இறுதி நேரத்திலே வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றி அமைத்து விட்டு அல்லாஹ் அக்பர் என்று சொல்லப்படக்கூடிய பாங்கோசை கிடைக்கின்ற பொழுது நாம் முன்னே வந்து விட வேண்டும். கௌபத்துல்லாவிலே இந்த காட்சி நடக்கிறது. கௌபத்துல்லாவிலே 12:20 பாங்கு சொல்லப்படுகிறது. ஆனால் 8:30 மணிக்கு மக்கள் கூட்டம் கொண்டு ஓடுகிறது. 8:30 மணியில் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அங்கிருந்து பாங்கு சொல்லப்படும் போது இடமில்லை, எல்லாமே நிறைந்து விடுது, எல்லா அரங்குகளும் நிறைந்து விடுகின்றன. எல்லா சூழ்நிலையும் கடைசியாக வீதிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வீதியில் நின்று கொண்டிருக்கக்கூடிய பாங்கு சொல்லப்படக்கூடிய இடத்தில் வருவதென ஆரம்பத்திலே வருவதை போல இதுவும் அல்லாஹுடைய மஸ்ஜித், அல்லாஹுடைய இடம். இந்த பள்ளி உலக மக்களுக்கெல்லாம் பொதுமையானது. எங்கிருந்து நீக்ரோ போன்ற நாடுகளிலிருந்து வந்தவர்கள் இருந்திருந்தாலும், எவ்வளவு பெரிய நாடுகளிலிருந்து வந்தாலும் அவர்களுக்கும் இந்த மஸ்ஜித் சொந்தம். அந்த அடிப்படையிலே இந்த மஸ்ஜிதுக்கு ஒரு நல்ல சூழலை உருவாக்கி பலர் நின்று கொடுக்காமல் எல்லோருமே அமர்ந்திருக்கக்கூடிய அளவுக்கான ஒரு வாய்ப்பினை தருவதற்காக நம்முடைய நல்ல பொருளாதாரங்களை அல்லாஹுடைய பாதையிலே அள்ளி கொடுத்து நல்லருளை பெற்றுக்கொள்ள வல்லவன் அல்லாஹ் அருள் புரிவாராகவும். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நண்பு உறவினர்களுக்கு, அதிரைவாசிகளுக்கு என்னுடைய இனிய சலாம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. எல்லாரும் கிரியேட்டிவிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதை தொடர்ந்து பாருங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுடைய ஊருடைய நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றதுக்கு ஒரு முன் உதாரணமா காக்கா இருக்காப்புல. சந்தோஷம்.